திஸ் இஸ் பிரதிபா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. யாருக்குன்னு தெரியுமா? 90s கிட்ஸ்க்கு தான். ஸோ 90s கிட்ஸ் காலகட்டத்தில் லவ்வர்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் 90s கிட்ல லவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். நீங்களா யாருடா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒன் சைட் லவ். அதிகமான ஒன் சைட் லவ் இருந்தது 90s கிட்ஸ் காலகட்டத்துல தான். அந்த ஒன் சைட் லவ்வுமே எந்த அளவுக்கு ஒன் சைடா இருந்ததுன்னா, அந்த பொண்ணுக்கே இந்த பையன் தான் அந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒன் சைடா இருந்த காலகட்டம் தான் 90s கிட்ஸோட காலகட்டம். செகண்ட் விஷயம், பட்டன் ஃபோன். பட்டன் ஃபோன் எப்படி இருக்கோ, அதுல என்னென்ன யூசேஜ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை விட 90s கிட்டுக்கு தான் ரொம்பவே அதிகமா தெரியும். ஆமா தானே? ரிங் டோன் வைக்கிறது, வால்பேப்பர் வைக்கிறது, அந்த ரோஸ் வச்சு ஒரு காலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் நோட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுப்புறது. 100 மெசேஜ் தான் ஒரு நாளைக்கு வேலிடிட்டு. அந்த 100 மெசேஜையுமே நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சு அந்த நைட்டு ஃபுல்லா பேசுற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ற ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த ஃபீல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்க அனுபவிச்சிருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியாது. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ஒன் ருபி காயின் பாக்ஸ்ல போன் பேசுறது. அந்த 1 ரூபி காயினுமே அந்த டைம்ல எல்லாம் கிடைக்காத மாதிரியான ஒரு டைமா இருக்கும். ஸோ நம்ம 10 ரூபாய் போய் நம்ம தெரிஞ்ச கடையில கொடுத்து 1 ரூபி வாங்கினோம்னா கண்டிப்பா யார்கிட்டயும் பேச போறோம்னு சொல்லி நம்ம வீட்டுல போட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தெரியாத கடைக்கு போய் திங்ஸ் வாங்குற மாதிரியோ, இல்ல பிஸ்கட் பாக்கெட் வாங்குற மாதிரியோ, நோட்டு வாங்குற மாதிரியோ, பென் வாங்குற மாதிரியோ போய் காசு கொடுத்து சில்லறையை நம்ம 1 ரூபியா வாங்கி நம்ம லவ்டு ஒன்ஸ்க்கு பேசிட்டு இருப்போம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது யாராவது தெரிஞ்சவங்க பாத்துருவாங்களா, தெரியாதவங்க பாத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்து 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 அந்த 1 ரூபி காயின்ல பேசுவோம். இப்ப யாருக்காவது அந்த 1 ரூபி காயின் தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த 1 ரூபி காயின்லயுமே காயின் பாக்ஸ்ல நம்ம நின்று பேசி 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 அந்த இடத்துல டொக்கு டொக்குன்னு நம்ம ஏதோ பண்ணி அந்த 1 ரூபி போடுற இடத்துல காயின் பாக்ஸ் போடுற அந்த ஹோல் மாதிரி ஒண்ணு இருக்கும் மேல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோல் வர வைக்கிற அளவுக்கு கூட அந்த இடத்துல கால் கடுக்க நின்று அத்தனை 1 ரூபி காயினை போட்டு காதல் வளர்த்த காலம் தான் 90s கிட்ஸோட காலகட்டம். முக்காடு கல்ச்சர் கிரியேட் ஆனதும் 90s கிட்ஸோட காலகட்டத்துல தான். முக்காடு கல்ச்சரா அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க? ஆமா, லவ்வரை பைக்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது யாராவது தெரிஞ்சவங்க பாத்துருவாங்க அப்படின்றதுக்காகவே முக்காடு போட்டு யாரு எவருன்னே தெரியாத அளவுக்கு ஒளிச்சு வச்சு பைக்லயோ இல்ல பஸ்லயோ மறைச்சு மறைச்சு லவ் பண்ண காலகட்டம் தான் அந்த ஒரு 90s கிட்டோடது. ஆனா இப்பெல்லாம் சோசியல் மீடியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இவன் தான் என்னோட லவர், இவதான் என்னோட லவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறோம். ஆனா அந்த காலகட்டத்துல அப்படிலாம் ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. 90s கிட் காலகட்டத்துல லவ் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீட்டிங் கார்ட்ஸ் கல்ச்சர் கிரியேட் ஆனதும் நம்ம 90s கிட்ஸோட காலகட்டத்துல தான். விதவிதமான கிரீட்டிங் கார்ட்ஸ் வரும். ஏன்னா அப்பதான் கிரீட்டிங் கார்ட்ஸ்னால என்ன அப்படின்றது அதிகமா எல்லாருனாலையும் பேசப்படுற ஒரு பொருளா இருந்தது. அந்த டைம்ல கிரீட்டிங் கார்ட்ஸ்ல ஏதாவது மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை ஓபன் பண்ண உடனே அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கேட்குற மாதிரி, இல்லாட்டி வெரைட்டியான அந்த இமேஜஸ், வால்பேப்பர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ஒட்டி நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி எழுதுற மாதிரியான கிரீட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான லவ்வை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தது 90s கிட்ஸோட காலகட்டத்துல தான். பர்த்டேக்கு கிஃப்ட் சர்ப்ரைஸா கொடுக்கறது, அரிசியில பேர் எழுதுறது தெரியுமா யாருக்காது? அரிசி குட்டியூனா இருக்கும்ல, ஒரே ஒரு அரிசி, அதுல மைன்யூட்டா அவங்களோட பேரும் எந்த லவ் பண்ற பையனோட பேரும் சேர்த்து எழுதிட்டு ஒரு லிக்யூட் மாதிரி ஒண்ணு இருக்கும் கீ செயின்ல, அதுக்குள்ள போட்டு தருவாங்க. அதுல போடும்போது நமக்கு விசிபிளா அந்த பேரை நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியும். அந்த மாதிரியான கிஃப்ட். அப்புறம் டாலர் செயின்ல அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோட போட்டோவையோ நமக்கு பிரிண்ட் பண்ணி அதுல டாலர்ல மேக் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்த ஒரே காலகட்டம் அடிச்சு சொல்லுவேன்
நம்ம 90s கிட்ஸோடது தான். இதுல ஏதாவது விட்டு போய் இருந்ததுன்னா தயவு செய்து அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்து அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, bye from it's me, Pradima. Bye.